ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஷார்ட்கட்டரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி சந்தானம் மனோபாலா பாலா இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். தம்பி ராமையா இவங்கெல்லாம் வந்து பயங்கர இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. படம் வந்து அங்கங்கே காமெடி ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி பார்ப்போம். அதாவது ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து மேரேஜை பற்றின கதை, செகண்ட் ஹாஃபில் தீவிரவாதி, அது மாதிரிலாம் நினச்சோம். பட் அங்கங்கே அப்படி இருக்குது. சரி, ஓகே, இந்த படத்தை பற்றி பார்ப்போம். தில்லுக்கு துட்டு 4 வேறு வருதுன்னு சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். நான் கேட்டிருந்தேன், பட் கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. அவரே சொல்லிட்டாரு. அப்போ நான் கன்ஃபார்மாக தான் இருக்கும். டிடி ரிட்டர்ன்ஸ் 2னா தில்லுக்கு துட்டு 4 அப்படின்னு அர்த்தம். சரி, நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து சந்தானம் வந்து ஒரு மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணுவார். வரவங்களுக்கு பொண்ணு பார்த்து இவர் பண்ணி வைக்கிறத விட இவருக்கு அவரே பொண்ணு பார்ப்பார். அதாவது இந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருப்பார், அழகாக இருப்பார், உங்களுக்கு எங்கே இப்படி திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லேப்டாப்பில் அவர் ஃபோட்டோவை அவரே காமிப்பார். இது மாதிரி ஒரு சில காமெடி வந்து செட் ஆகிருக்கு இந்த படத்தில். அவர் ஃப்ரெண்டு தான் அந்த வேலையை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன்டா இந்த கம்பெனியில் நீ வந்து மற்றவங்களுக்கு ஜோடி சேர்த்து வைப்பாருன்னு பார்த்தா உனக்கு நீ என்ன பண்ணுறது, எனக்கு கல்யாணம் ஆகணும், கடன் இருக்குது, கல்யாணம் ஆனால் கடனை முடிச்சிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பார். அப்போ தான் வந்து இதில் மனோபாலா, தம்பி ராமையா, இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பாலா, இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. அப்போ வந்து சொல்லுவார் மனோபாலா வந்து, இது மாதிரி ஜெமீன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று, பயங்கரமான ஜமீன் இது, இவங்களை மட்டும் நீ கல்யாணம் பண்ண லைஃப் லாங் நீ செட்டில்ரா அப்படிமா. செட்டில்னோடனே அவர் வந்து அந்த மயக்கத்திலே இருந்ததில் விழுந்துருவார். சரி வாங்க போகலான்னு அது வரவேற்பு சும்மா தட்டை புட்டலன்னு இருக்கவும் அப்புறம் தான் உடனே கல்யாணத்தை முடிச்சு விட்டுறாங்க. பொண்ணு பார்க்க வந்து கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பண்ணி விட்றாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ஜமீனுக்கு அந்த ஊரில் 10 கோடி ரூபா கடன் இருக்குது. பேங்க் வந்து வீட்டை ஜப்தி பண்ணிடுறாங்க. ஊருக்காரங்க எல்லாம் என்னமோ இது அவ்வளோலாம் அவர் நினச்சிக்கிட்டு அவ்வளோலாம் சீர்வரிசை எனக்கு கொடுக்க வேணாம், வேணா அந்த பீரோவில் கட்டில் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இந்த சேரை அங்கே கொடுத்துருக்கேன், சேரை அழகாக தான் இருக்கு, இதையும் எடுத்துக்கிறேன் அப்படி. தம்பி இது உங்களுக்கு இல்லை எங்களுக்கு, அவர் ஜமீன் வந்து ஊர் ஃபுல்லாக கடன் தான் அப்படின்னு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நெஞ்சு வலிச்சிருது. அப்படியே வந்து கதை ஆரம்பிக்குது. இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்பாவும் பொண்ணு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, குடும்பமே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்படியே போய்ட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் தீவிரவாதி வந்து ஊருக்குள்ளே வந்து இதை கேக்கு, அதாவது கோடு வடம், கேக்குனா வந்து பாம்பு, அதை ஊர் ஃபுல்லாக கேக்கு வைக்க போகிறோம், முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு மாதிரியே ஒரு தீவிரவாதி இருப்பான். அவன் வந்து செத்துருவான். இவங்க வந்து மாற்றி கூப்பிட்டு வந்துடுவானுங்க. அவன் வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சி மாற்றி கூப்பிட்டு வந்து ஷாக் அடித்து செத்து போயிடுவான். வீட்டுக்குள்ளே கேட்க சிரித்து செத்து போயிடுவான். அதில் என்னன்னா அந்த பணத்தை தூக்கிட்டு திரிவாங்க. அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோவோட ஃப்ரெண்டு இல்லை, உண்மையான தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொண்டு வரவங்களுக்கு 50 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு புதைக்கிற வரைக்கும் போயிடுவாங்க. ஐயோ திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மாச்சூரிக்கு போயிடும். ஐயோ திரும்ப அந்த பணத்தை எடுக்கணும் எப்படியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பணத்தை எடுக்க சீனு அதெல்லாம் பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த தீவிரவாதியே தடுத்தாங்களா இல்லையா, இவரோட லைஃப் எப்படி போணுச்சு அப்படிங்கிறதான். அவரோட கடன் 25 லட்சம் அப்பார்ட்மெண்ட்டு கடன், அதெல்லாம் அடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். நீங்கள் அப்படியே காற்று வாக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. அப்படியே காற்று வாக்கில் இந்த படத்தை பார்த்துட்டு போயிருங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். நல்ல அங்கங்கே ஃபன்னு சிரிப்பு வந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்தினீங்கன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய்.